பத்திரிகையில் உரைக்கிறதுக்கு நேரம் இருக்குது, பேரம் பேசுறதுக்கு நேரம் இருக்குது, அமைச்சரை விரிவாக்கத்துக்கு நேரம் இருக்குது, வழக்கு போடுறதுக்கு நேரம் இருக்குது, சவுக்கு சங்கரை ஜெயிலிருந்து கூட்டு வரதுக்கு நேரம் இருக்குது, பொன்ராஜுக்கு வழக்கு போடுறதுக்கு நேரம் இருக்குது, சேகர்பாபுக்கு வழக்கு போடுறதுக்கு நேரம் இருக்குது, புதிதாக அனைத்து பத்திரிகையாளர்கள் வழக்கு போடுறதுக்கு நேரம் இருக்குது, கரண்ட் கட்டியும் சட்டம் ஒழுங்கையும் சீர்கழிக்குது, சீராக பார்க்கறதுக்கு நேரம். அந்த பக்து மோடியுடைய அந்த பக்ஸ்லாம் ஒன்று சொல்லுவாங்க. எப்போ சுதந்திரம் கிடைச்சது வரை கேட்டிங்கன்னா 2014 இப்போ இவர் வந்து இந்த பிரைவேடைசேஷன்லாம் பண்ணுறதுக்கு என்ன சதி பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே திரும்ப கரண்ட் நல்லபடியாக வரும்ல. அப்போ சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் தான் கரண்டே கண்டுபிடிச்சாருமா. ஒரு பச்சை புல்ல காணும்னு சொல்லி உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெளிவு கிடைக்கலன்னு போராடுறாங்க. விசில் அடிக்கிறானு சாருங்க. எப்படி புரியுதா உங்களுக்கு கொஞ்சமா? எப்படிப்பட்ட கூட்டத்தில் மாட்டிட்டு நிற்கிறோம்னு எல்லாம் உட்காந்து வல்கர் வாரியர்ஸ் வந்து ஒரு நாள் பூரா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தாங்க. அதை ஒரே நாளில் வந்து இவரே தூக்கி போட்டார். விஷயம் இந்த கர்மத்தை தான் நைட்டு பூரா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தீங்களா மாதிரி தூக்கி போட்டார். நடவடிக்கை எடுத்தார் 2 பேரும். ஆக்சுவலா நடவடிக்கை இவர் மேல எடுக்கணும். இதுவும் மோடி ஸ்டைல் தான். அவங்க தராததை விஜய் தராரு. விஜய் தான் முதல்லயே தராருன்னு சொன்னாரு. அப்பவே போயிருக்க வேண்டியதானே. திமுக தான் அப்பவே தராதுன்னு சொல்லிச்சு. அப்பவே நீங்க வராம இருந்திருக்க வேண்டியதானே. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். திமுகவில் இணைந்த பிறகு என்னுடைய முதல் பேட்டி உங்ககிட்ட. இதுல ஒரு 18 நாட்கள் ஆயிடுச்சு. புதிய அரசு அமைந்து 18 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனம் முன்வைக்கிறதுக்கு ஒரு கால நேரம் வேணும். ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம் நம்ம வந்து அவங்களுக்கான டைமை கொடுக்கணும். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் இந்த 17-18 நாட்கள்ல வந்து நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது. கோவையில வந்து மீண்டும் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா அப்படின்றத பார்க்கிறோம். ஒரு தவறான சிகிச்சையால திருச்சியில ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கான்றத பார்க்கிறோம். அதை தொடர்ந்து கஞ்சா கடத்தல்ல இருந்து அடுத்தடுத்த குற்ற சம்பவங்கள், நிறைய ரவுடிகள்லாம் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய தகராறுகள் நடக்கிறத பார்க்கிறோம். முக்கியமாக மக்கள் பிரச்சனையாக பவர் கட். அது வந்து சென்னையை சுற்றி பல இடங்கள் அந்த பவர் கட் நடக்குது. வேளச்சேரி முதல் கொண்டு சிட்டியிலிருந்து சிட்டி அவுட்டர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அந்த பவர் கட் பார்க்கிறோம். இது எப்படி திமுக பார்க்குது? திமுக எப்படி பார்க்குதுங்கிறத விட பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த அரசை அமைவதற்கு அனுமதி கொடுத்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அர்த்தம் புரியுதா? இந்த அரசு அமைவதற்கு அனுமதி கொடுத்தார். எதுக்கு அனுமதி கொடுத்தார் அப்படின்னா, இந்த ஒரு அரசு விஜய் தலைமையிலான அரசு அமைய வேண்டும், விஜய் முதலமைச்சராக வேண்டும். அவர் ஆகி கவர்னன்ஸ்னால் என்ன, வெட்டிக்கதை பேசுவது என்பது வேறு. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, 18 நாள் ஆயிருக்கு, கால அவகாசம் வேண்டாமா அப்படின்னு. பழி வாங்குவதற்கு கால அவகாசம் போதுமா? பொன்ராஜ் மீது வழக்கு பதிவதற்கு 18 நாள் போதுமானதா? இன்னும் பத்திரிகையாளர்கள் லைனில் நிற்கிறாங்க. இப்போ காலையில் கூட பேசினேன். வழக்கு விவரங்கள் முழுமையாக வரட்டும், பேசுவோம். எல்லார் மேலேயும் வழக்கு, எல்லாரும் இன்டிமிடேட் பண்ணுறாங்க. 18 நாளில் இவ்வளவு அசுர வேகத்தை பாரதிய ஜனதா கட்சியிடம் கூட நான் பார்த்ததில்லை. பழி வாங்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸில் ஒன்றும் இல்லையே. மின்வெட்டு வந்திருக்குது. முன்னாள் அமைச்சர் வந்து தெளிவாக பேசியிருக்கார். சிவசங்கர் வந்து வீடியோ போட்டு ரொம்ப அழகாக அதற்காக பதில் கொடுத்துருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒன்றிய அரசின் குரலாக இது ஒலிக்கிறது. ஏற்கனவே இதே என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்னா, அகெயின் கான்ஸ்பிரசி தியரி. திமுகவின் பணியாளர்கள் திரும்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். காவல்துறை அதிகாரிகள் யார்? தலைமையை நீங்கள் மாற்றிடலாம். கீழே ஒர்க் பண்ணுற இன்ஸ்பெக்டர்ஸ்லேருந்து எஸ்ஐஸ்லேருந்து கீழே ஒர்க் பண்ணுற அதிகாரிகள்லாம் யார்? சரி, வந்த உடனே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தலைவர்களை மாற்றுறீங்கல்ல, காவல்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகள் மாதிரி மாற்றி விட்டு நிர்வாகம் பண்ணுங்க. இல்லை, இன்னொன்று அவங்க சொன்ன வாதமே வந்து அரசு ஊழியர்களுமே வந்து தவைக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த முறை. வர பார்த்து நீங்களே சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பேசுறது? வேற அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இது உண்மையான பட்சத்தில் அவங்க சொன்னது தபால் ஓட்டிலிருந்து அரசு ஊழியர்கள் வரைக்கும் முழுசாக எங்களுக்கு தான் வாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன கணக்கில் எடுத்துக்கிறது? இப்போ மரியாதைக்குரிய அமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். இதே ஒர்க் ஃபோர்ஸ், இதே ரிசோர்ஸ், இதே எபிலிட்டி, இதே கவர்னன்ஸ், இதை வச்சு தடையில்லா மின்சாரத்தை 5 ஆண்டுகள் இந்த மக்களுக்கு தங்குதடையின்றி கொடுத்த ஒரு தங்கத் தலைவர் தான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அப்படின்னு ஒரு சொன்னார். ஏற்கனவே கஜானா பற்றிலாம் பேசாதீங்க, கொடுக்கறதுக்கு மனசும் ஆட்சி செய்கிற திறமையும் இருந்தால் போதும் என்று தலைவர் அவர்கள் வந்து கஜானா வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்ப, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள், இவங்க வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. இவங்க வந்து ஆல்ரெடி
நிர்மல்குமார் சொன்னது போல 75,000 ஆட்கள் தான் இருக்காங்க. ஆனால் 1,50,000 ஆட்கள் நமக்கு பணியாளர்கள் தேவைப்படுறாங்க. அதுல 75,000 ஆட்கள் தான் இருக்குன்றப்போ, பற்றாக்குறை இருக்கு. அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நாங்க பார்க்கிறோம்ன்றாங்கல்ல. பற்றாக்குறை இப்ப ஏற்பட்டுச்சா? திமுக இருக்கும்போது ஏற்பட்டுச்சா? திமுக இருக்கும்போதே அவங்க எப்படி கவர்ன் பண்ணாங்க? நான் அக்செப்ட் பண்றேன். உங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு எதிர்க்கட்சியா வரலாம் அதிகபட்சம். அரசியல கத்துக்கணும். அரசியலுங்கிறது நிர்வாகத்த கத்துக்கணும். நாம வைத்த வாதம் என்ன? நான் இத எப்படி சொல்றேன்னா, அவங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் வந்து எதிர்க்கட்சியா வருவேன்னு எவனோ வந்து தேர்தல சந்திக்க மாட்டான். நான் வாக்களித்த மக்களுக்கு தான் இத சொல்லுவேன். பாருங்க, இதற்கு தான் சொல்றோம். ஒரு மாற்றம் வரட்டுமே. ஒரு வாய்ப்பு தரட்டுமே. இருள்ல மூழ்கட்டுமே. கரண்ட் இல்லாம தூங்கட்டுமே. கூச்சல் போடட்டுமே. காமெடி பண்ணட்டுமே. அப்படிங்கிற மாரி தான் இது இருக்கு. மாற்றம் வரட்டுமேன்னு யாரெல்லாம் மெண்டல் தனமாக உளறிக் கொண்டிருந்தார்களோ, அந்த பொதுமக்களுக்கு சொல்லுவேன். இப்ப அவங்களும் ஓட்டு போடும்போது கணக்கு போட்டு ஓட்டு போட முடியாது. 5 பேர்ல 2 பேர் போடுவோம். அப்பதான் அவங்க வந்து எதிர்க்கட்சியா வர முடியும் அப்படின்னு போட முடியாது. அரசியல்ல வர்றதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருந்தாலும், ஒரு எம்எல்ஏவாக மாறுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருந்தாலும், மக்கள் சிந்தித்து அனுபவபூர்வமாகவும், ஆற்றலோடும் யார் ஆட்சி செய்ய முடியும் என்பதையும் நான் தொடர்ந்து நீங்க கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாற்றத்துக்கு போங்க. நீங்க மாற்றமே கேட்கக்கூடாதா? மாற்றம் கேட்பதற்கான உரிமையே உங்களுக்கு இல்லையா என்றால், அதெல்லாம் கிடையாது. இருக்கு. நீங்கள் மாற்றமாக யாரை பார்த்தீர்கள்? நாங்கள் விஜயை பார்த்தோம். யாருக்கு மாற்றாக பார்த்தீர்கள்? நாங்கள் திமுகவின் தலைவருக்கு மாற்றாக அவரை பார்த்தோம். தலைவருக்கு மாற்றாக விஜயை பார்த்தோம். அப்படியா? அப்போ சொல்லுங்கள். எங்கள் தலைவருக்கு மாற்றாக விஜயிடத்திலே நீங்கள் பார்த்த 2 தனித்திறமைகளை சொல்லுங்கள். அரசியல் நிர்வாகத்தில். மத்தது எங்கேயாவது போயிட போறீங்க. அவர் நிறைய தனித்திறமை இருக்கு. பாடுவாரு, ஆடுவாரு, சூப்பரா நடிப்பாரு. இனிமே தானே ப்ரூவ் பண்ண போறாரு. இனிமே அதுக்கப்புறம் பேசலாம் வாங்க. இனிமே இப்ப கரண்ட் கட் இருக்கும் அது வரைக்கும். அவர் ப்ரூவ் பண்ற வரைக்கும் கரண்ட் கட் இருக்கும். அவர் ப்ரூவ் பண்ற வரைக்கும் தாங்க முடியாது இல்லைங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்றாங்க. இப்போ அமைச்சர் அழகா சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஒன்றிய அரசு இதை தனியார்மயப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை நம்மிடத்தில் இருக்கும்போது எடுத்தாலும், பல மாநில அரசுகள் அதை வந்து செய்து முடித்தாலும், அந்த நெருக்கடிகளை தாண்டி லேம் எக்ஸ்கியூசஸை கொடுக்காம வெற்றிகரமாகவும், அதான் பிரச்சனை இங்க. ஒன்றிய அரசை வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கிறேன் என்று வாயளவில் சொல்லாமல் செயலளவில் விஜய் செய்வதில்லை என்று நான் சொல்வதற்கான காரணம் என்னன்னா, செயலளவில் செய்தால் அடுத்த கட்ட நெருக்கடிகளை ஒன்றிய அரசு தர ஆரம்பித்து விடும். ஆனால் இங்கு செயலளவிலும் செய்து அடுத்த கட்ட நெருக்கடிகளையும் அவர் தர ஆரம்பித்து அதையும் தாங்கி வெற்றிகரமாக அரசை நடத்துவதற்கு இல்லையா? அதைத்தான் மக்கள் இன்னைக்கு பகல்ல பார்க்காம இரவுல பாக்குறாங்க. பகல்ல செஞ்ச அந்த வெற்றியை வந்து இன்னொன்னு கூட கேள்விப்பட்டேன். குளத்தூர் எம்எல்ஏ வந்து அமைச்சர் தரலங்கிற அடிப்படையில தான் வந்து மக்களை சந்திக்கிறது இல்லை அப்படின்னு. பாருங்க என்ன பண்றது. இல்ல ஒரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையே அந்த கேண்டிடேட்டே தோக்கடிச்சிருக்காருல்ல. தோக்கடிச்சாங்கல்ல பொதுமக்கள். அங்கதானே போனோம். தீர்ப்பு யாருடையது? நான் பொதுமக்கள்கிட்ட தானே பேசுறேன். இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது. அழுவும் போது கூட கேலி பண்ணாங்களே. ஐயோ எங்கள் முதல்வரையா எங்கள் தலைவரையா நீங்கள் தோற்கடித்தீர்கள்னு நாங்க அழுவும் போது கூட கேலி பண்ணாங்களே. நாங்க அழுதது வந்து அவருக்கு பதவி போயிருச்சுங்கிறதுக்காக இல்லைல்ல. நாம் அழுதது அவருக்கு பதவி போயிருச்சுங்கிறதுக்காக இல்லைல்ல. மக்கள் நலனில் துண்டு விழுந்துருச்சுங்கிறதுக்காக தானே. வீறு கொண்டு எழுந்து கொண்டிருந்த ஒரு தொகுதி வந்து பின்னோக்கி போயிருமேங்கிறதுக்காக தானே. ஒரு தலை சிறந்த தலைவருக்கு பதிலாக இந்த நபரை வந்து அவர் அனுபவம் இல்லாத நபரை கொண்டு வந்துட்டோமே அப்படிங்கிறதுனால தானே. இந்த மக்கள் என்னென்னலாம் பாடுபட போகிறார்களோ என்பதை நினைத்து தானே. எங்களுக்கு என்ன போச்சு? நாங்க அந்த தொகுதி இல்லையா எப்படி பார்த்தாலும் ஒரு வாதத்துக்கு ஒரு செல்ஃபிஷா சொல்லணும்னா, ஒரு பர்டிகுலரா சொல்லணும்னா, அப்ப இதெல்லாம் என்ன எதை காட்டுகிறது? அப்ப இதை வந்து தனியார் மயமாக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் போயிட்டாலும், நான் இன்னொரு விஷயத்துக்கும் வர்றேன். ஒரு பக்கத்துல இதுவும் பேசப்படுது. உச்சகட்டத்துக்கு போய் திடீர்னு என்ன பண்ணுவாருன்னா என்கவுண்டர் பண்ணலாம். என்கவுண்டர் என்பது ஒரு அரசுடைய சிறந்த தீர்வு அல்ல. எப்படி கடந்த ஆட்சி இருக்கும் பொழுது ஒரு சங்கடமான விஷயம் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அதற்கு பகரமாக 3 என்கவுண்டர்கள் இஃப் ஐம் நாட் ராங் நடந்தது. சரியா? அந்த திருவேங்கடம், அப்புறம் வந்து இவரு காக்காதோப்பு பாலாஜி, அப்புறம் இன்னொரு ஆளு ஆந்திரால வச்சு அருண் ஐபிஎஸ் தலைமையில 3 என்கவுண்டர் நடந்துச்சு. அதுக்காக அது ஈடாயிருமா? இப்ப நான் கொஸ்டினுக்கு வரேன். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வராரு களத்துல இறங்குறாரு, இப்படிலாம் வந்து பேசப்படுது. களத்துல இறங்குறாரு அண்ணன், என்கவுண்டர் அடிக்கிறாரு, அதை உடனே குளோரிஃபை பண்ணுவாங்க. இப்பயே மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அதுக்காக தான் சொல்றேன். உடனே குளோரிஃபை பண்ணுவாங்க. இப்போ உடனே அது வந்து சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை உண்டாக்குவாங்க. அகைன் கொஸ்டின் இருக்குவாங்க. இழந்த உயிர்கள் திரும்ப வருமா? கற்பழிக்கப்பட்ட குழந்தைகள் திரும்ப வருமா? இது ஒரு பக்கம். கரண்ட் கட்டு உடனே என்ன செய்வாங்க? தனியார் மயமாக்கணும், இதான் ஒரே தீர்வு. அண்ணன் வந்தாரு, கையெழுத்து போட்டாரு. இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு யோசிக்கிற அளவுக்குலாம் மூளை கிடையாது அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு.
அவர் செய்ய சொல்ல நினைக்கிறதும் அதுதான். உடனே தனியார் மையத்தில் கொடுத்தாரு பாத்துங்க, உடனே வந்து தங்கு தடையில்லாத மின்சாரத்தை கொண்டு வந்துட்டாரு. அப்ப மக்களை, உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற கோடு வந்து சிறுசா தெரியணும், அது பக்கத்துல பெரிய கோடு போடணும். இது சைக்காலஜி. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு சீரும் சிறப்புமாக அழகுமாக செய்து வந்த ஒரு அரசினுடைய பல்வேறு சலுகைகளை தற்காலிகமாக பிடுங்கிவிட்டு மோடி செய்வார் தெரியுமா? நீங்க அப்பதான் டக்குன்னு உங்களுக்கு மைண்ட்ல ஒதிச்சிருக்கணும் முதல்ல இது யாரு அப்படின்னு. இதை வந்து மோடி செய்வார் தற்காலிகமா. அதாவது எப்படின்னா, ஜிஎஸ்டியை வந்து தடார்னு உயர்த்தினார். ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். அதை உயர்த்தி கொஞ்சம் கீழே இறக்கிட்டு ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டோம், வீடு வீடா போய் சொல்லுங்கன்னாரு. ஞாபகம் இருக்கா? சேம் ஃபார்முலா தான் இப்ப. அப்ப இதை வந்து ஏதோ விளையாட்டுக்கு செய்கிறார்கள், அவங்களுக்கு வந்து நிர்வாக திறமை இல்லை, வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சுன்னா மீண்டும் கேட்கிறேன், பத்திரிகை துறையிலே இருப்பவர்களை, உங்களை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களை, எதிர்கட்சியில் இருப்பவர்களை, சேகரபாபு அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு நேரம் இருக்கா? அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு பக்கத்துல நின்று பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு என்கிட்ட ஆள் இருக்கு, பக்கத்துல நின்று பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க யார் மேல தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா போனவரை சீண்டி வம்பு கொளிச்சது யாருன்னு தெரியும். அப்ப சேகர்பாபு அவர்கள் மீது வழக்கு பதிவதற்கு நேரம் இருக்கா? பொன்ராஜ் மீது வழக்கு பதிவதற்கு நேரம் இருக்கா? சவுக்கு சங்கரை நிதி சிறையிலிருந்து கொண்டு வருவதற்கு நேரம் இருக்கா? சவுக்கு சங்கரை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவது நேரம் இருக்கா? சவுக்கு சங்கரே சொல்றாரு முதல்வர் தலையிட்டதுனாலதான் நான் எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசலையே. எங்களுக்கு தெரியாதா குண்டாசை வந்து அட்வைசரி போர்ட்ல இருந்து நேரா வந்து கோர்ட்டுக்கு இதுக்கு தான் போவோம், ஜெயிலுக்கு தான் போவோம். இது ஹோம் எக்ஸசைஸுக்கு போய் அது யூஸ்வலா டைம் எடுக்கும். அட்வைசரி போர்ட்ல உடஞ்சிருச்சுனாலே அது ஒன்று கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுத்து சில கிளைண்ட்ஸுக்கு எங்களுக்குலாம் கூட சங்கடம் வந்திருக்கு. நாங்கள் ஆரம்பத்தில் நிறைய கிரிமினல் மேட்டர்ஸ் பார்த்தப்ப அந்த இஷ்யூஸ்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. அந்த குண்டாஸ் வந்து போர்ட்லேயே உடஞ்சிரும். இப்போ ஒரு அக்யூஸுக்கு சீக்கிரம் வந்து ஒரு அக்யூஸுக்கு டைம் லேட்டாக வந்துச்சு. ரெண்டு பேரும் அதாவது எப்படின்னா ரெண்டு பேரும் எதிராளிங்க. ஆனால் அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு என்ன வரல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு எங்களுக்கு. அப்ப அந்த நேர காலம் நேரடியாக அனுபவிச்சோம் நாங்க. இப்ப அது வந்து டேட்டா. அப்ப சவுக்கு சங்கர் விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு முதலமைச்சர் தான் என்னை விடுவித்தார், அவர் தலையிட்டால் தான் நான் 2 நாளில் 3 நாளில் வெளியே வர முடிந்தது என்று சவுக்கு சங்கரே சொல்கிறார். அதற்கு நேரம் இருக்கிறது. பொன்ராஜ் மீது வழக்கு பதிந்து அவர் வந்து நீதிமன்றமா ஏறி இறங்கி அவர் வந்து முன்பிணை பெறுவதற்கு வரைக்கும் அவரை அழுத்துவதற்கு நேரம் இருக்கிறது. சேகர்பாபு அவர்களின் மீது வழக்கு பதிந்து அவர் மேல வந்து நடந்த சம்பவத்தை என்னன்னு உண்மைத்தன்மை அப்புறம் இருப்போம்னா வழக்கு பதிவதற்கு நேரம் இருக்குது. உங்களை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் எல்லார் மீதும் வழக்கு பதிந்து அவர்களை வந்து நொடுக்குவதற்கும் நசுக்குவதற்கும் நேரம் இருக்கிறது. இன்னும் லைனா இருக்குது. அடுத்த இன்டர்வியூ வேணா வாங்க, அந்த லைன்ல இன்னும் யாரால இருக்கான்னு சொல்றேன். உறுதிப்பட்ட பிறகு கையில வந்திருக்கு தகவல், உறுதிப்பட்ட பிறகு சொல்றேன். இவங்க எல்லாரும் நசுக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. குதிரை பேரம் பண்றதுக்கு நேரம் இருக்கிறது. இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் வெளியிருந்து ஆதரவு தரவங்க எல்லாம் உள்ள இருந்து வாங்கன்னு சொல்லி அவர்களை போய் சொல்லி அவர்களை உள்ளே கூட்டணிக்குள் அழைத்து வருவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது. திமுக கூட்டணி சிதைப்பதற்கு நேரம் இருக்கிறது. அதிமுக என்கின்ற கிராண்ட் ஓல்ட் பார்ட்டியை உடைப்பதற்கு நேரம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. மக்கள் பிரச்சனை மீது கவனம் செலுத்துவதற்கு நேரம் இல்லையா? நேரம்லாம் இருக்கு. இதை விட்டுட்டு பிடிப்பாங்க. உடனே வந்தார். நம்ம புதுசா விஜய் எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பக்து மோடியுடைய அந்த பக்ஸ் எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க. எப்ப சுதந்திரம் கிடைச்சது அவரை கேட்டீங்கன்னா 2014 இப்ப இவர் வந்து இந்த பிரைவேடைசேஷன் எல்லாம் பண்றதுக்கு என்ன சதி பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே திரும்ப கரண்ட் நல்லபடியா வரும்ல. அப்ப சொல்லுவாங்க எங்க அண்ணன் தான் கரண்டே கண்டுபிடிச்சாருன்னு. இப்படி சுதந்திரம் 2014 கிடைச்சதோ இல்ல உடனே எப்படி பிரைவேட்டுக்கு மாத்துவா நீங்களும் ஒரு முடிவுக்கு வரீங்க? பாஜகனுடைய கைப்பாவையாக மாற்ற எந்த முடிவுக்கு வரீங்க? தப்பு தான் சார். கரண்ட் நல்லபடியா கொடுக்க சொல்லுங்க சார். தப்பு தான். அந்த முடிவுக்கு வந்ததெல்லாம் தப்பு தான். கரண்ட தங்கு தடையெல்லாம் கொடுக்க சொல்லுங்க. வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? தப்பு தான். உடனே நம்ம அந்த முடிவுக்கு வர்றது தப்பு தான். பாதுகாப்பு உறுதிப்படுத்த சொல்லுங்க. ஒரு பச்சை புள்ள காணும்னு சொல்லி உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெளிவு கிடைக்கலன்னு போராடுறாங்க. விசில் அடிக்கிறானு சார் அங்க. எப்படி புரியுதா உங்களுக்கு கொஞ்சமா எப்படிப்பட்ட கூட்டத்தில் மாட்டிட்டு நிக்கிறோம்னு? சிந்தனை செல்வன் தோழர் வந்து அவ்வளவு அருமையா ஒரு பதிவு போடுறாரு. இவ்வளவெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை செஞ்சிருக்கு. எவ்வளவு ஒரு நன்றி விசுவாசம் உள்ள ஒரு மனிதன். குணத்தால் பண்பால் உயர்ந்து நிற்கிறார். அப்படி அவ்வளவு அடுக்கிறார். இவ்வளவு பண்ணிருக்கு. அதுக்கு கீழே ஒருத்தன் எழுதுறான், டேய் பாடு அப்படிங்கிறான். அவரை இந்த கட்சிக்காரன் தான் போடுறாங்க. அப்படியே டேய் பாடு, உனக்கு சிஎம் வந்து டேக் பண்ணி நன்றி சொல்ல நேரம் இல்லையா? இத்தனைக்கும் அவர் வந்து தற்போதைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காப்ல. ஆனா டேக் தான் பண்ணல. டேக் பண்ணாதது அவ்வளவு பெரிய குற்றம். இப்படி ஒரு எக்ஸ்எம்எல்ஏவை இவ்வளவு பெரிய உயர்வு மிக்க தலைவரை என்ன வார்த்தை சொல்லி போராட்டம் நடக்குது, விசிலடிச்சுக்கிட்டு இருக்கான் அங்க போய். அப்ப இன்னும் இவர்களை தான் கேட்கல, இன்னும் இதைத்தான் சொல்ல வரல. விஜய் தம்பி, எங்களுக்கு கரண்ட் வரலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க நல்லபடியா ஆட்சி பண்ணுங்க, எங்க பிள்ளைங்களை கொண்டுட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்க நல்லபடியா அப்படிதானே ஆயிருச்சு. இப்ப நீங்க 42 பேர் இறந்தது வந்து எந்த இந்தியாவில் எந்த தலைவர், ஏன்னா அவர் தலைவர் ஆயிட்டாரு, நீ முதலமைச்சர், அவர்
ஒரு தலைவருடைய ரேஞ்சில் நம்ம சொல்ல விரும்பினாலும் விரும்பாட்டியும் வந்துட்டார் மேல. எங்காவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னால் பாதிக்கப்பட்ட மக்களை தன் வீட்டுக்கு அழைத்து பார்த்தார் என்கின்ற ஒரு வரலாறு உண்டா? அப்படிப்பட்ட நபரை தேர்தலில் நிக்க வைத்து அவரை முதலமைச்சர் ஆக்கி விட்டோமே, கரண்ட் கட்டு என்ன சோறு தண்ணி இல்லாம கூட இந்த மாநிலம் அல்லல் படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மார்க் மை வாட்ச். அப்போ கூட இன்னொரு வாட்டி ஒரு பேட்டி எடுப்போம். சோறு தண்ணி இல்லாமல் கூட இந்த மாநிலம் அல்லல் படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், அனுபவம் செங்கோட்டையன் என்கின்ற ஒருவரை தவிர வேற அனுபவம் மிக்க ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்கள் அல்லது தொடர்ந்து என்ன சொல்றாங்க, நாங்க ஊழலை ஒழிச்சிருக்கோம், ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இங்க ஊழல்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லாம ஆக்கியிருக்கோம். டெண்டர் எதுக்கு கேன்சல் பண்ணீங்க முந்தானேத்து? 2 பேரும் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்க? பதில் சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குல்ல, ஊழல் நடந்திருக்குல்ல, நீங்க ஊழல் ஒழிச்சதுன்னு சொன்னீங்க. ஊழல் ஊழல் ஒழிப்பு தானே, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஊழல் ஒழிப்பு தானே. ஊழல் நடந்ததுன்னு ஒத்துக்கிறீங்க. இப்போ சார், முதல்ல அவங்க ஊழல் நடந்ததாவே ஒத்துக்கல சார். முதல் நாள் அதான் நீங்க பார்க்கணும். முதல்ல ஊழல் நடந்ததாவே ஒத்துக்கல. இப்ப அடுத்து வர்றேன். ஊழல் ஒழிப்புன்னா நீங்களா எடுத்திருக்கணும். திமுகவின் அமுதரசன் அதை அமலப்படுத்தக்கூடாது. புரியுதா? ஊழல் ஒழிஞ்சிருச்சுன்னா, ஊழல் ஒழிக்கிறீங்க அப்படின்னா அம்பலப்பட்ட பிறகு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பேர் ஒழிக்கிறது இல்ல. நீங்க கட்டுப்பாடோட இருந்து அதை மீறி நடந்து அதை நீங்களே முன் வந்து ஒத்துக்கிட்டு ஒழிச்சிருக்கணும். ஆனா முத நாள் பூரா அது எப்படி 3 மணி 5 மணி, இது விளையாட்டு, இது பொய், திமுக ஒட்டி ஒட்டுற வேலை, இது பொய் செய்தி அப்படின்னு தம் கட்டி பாவம் அவனுங்க அந்த அவங்களுடைய ரிச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் உட்காந்து, வல்கர் வாரியர்ஸ் வந்து ஒரு நாள் பூரா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தானுங்க. அதை ஒரே நாள்ல வந்து இவரே தூக்கி போட்டார். புஷியானந்த் இந்த கருமத்தை தான் நைட்டு பூரா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தீங்களான்ற மாதிரி தூக்கி போட்டார். நடவடிக்கை எடுத்துட்டார் 2 பேர் மேல. ஆக்சுவலா நடவடிக்கை இவர் மேல எடுக்கணும், இவருடைய அமைச்சரவை. மற்ற இடமா இருந்தா இப்படிதான் பண்ணுவாங்களா நடவடிக்கை? இதுவும் மோடி ஸ்டைல் தான். ஒடிசாவில் ட்ரெயின் கவுந்துருச்சுன்னா வருவார். வந்தே பாரத் அவர் தான் கொடி அசைச்சு ஆரம்பிப்பாரு. ஆனா அதே ட்ரெயின் வந்து கவுந்துருச்சுன்னா அங்க போய் நின்றுக்கிட்டு கவலையா போன் பேசிட்டு, இது சம்பந்தப்பட்ட யாரையும் விட மாட்டேன், நீங்க தாங்க பொறுப்பு, அதுக்கு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்களே, பொறுப்பு யாரு? இந்த ஊழலுக்கு யார் பொறுப்பேற்பது? இன்றைக்கு தமிழ்நாடு இருளில் மூழ்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பேற்று, இருளில் மூழ்கியது என்பது மின்வெட்டால் மட்டுமல்ல, லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரால, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியரால. இன்றைக்கு நீங்கள் கேட்காவிட்டாலும் இன்னொரு கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். புதியதாக அமைச்சரவையில் இவ்வளவு பேர் இடம்பெற வைக்கப்பட்டிருப்பது என்பதே இவர்களால் தாங்க முடியாத சுமையை கலெக்டிவா எல்லாரும் இந்த பழியை சுமக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களுக்கு வந்து ஒரு அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிற பேர்ல இவர்கள் எல்லாரும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விதத்துல இதெல்லாமே நல்லது. ஒட்டுமொத்த யாருக்கெல்லாம் பதவியின் மீது மோகமும் ஆசை இருந்தது என்பதுல வெட்ட வெளிச்சமா உள்ளங்கை நெல்லிக்கனியாக இன்னைக்கு வெளிப்பட்டுருச்சு. பதவி என்பது ஒரு கூட்டணி ஆட்சி கொடுக்க மாட்டோம், நாங்க வெற்றி பெற்றாலும் கூட்டணி கட்சிகளால வெற்றி பெற்றாலும் நாங்க வந்து அவங்களுக்கு சீட் தர மாட்டோம், அமைச்சர்கள் பங்கு தர மாட்டோம்னு சொல்றது மட்டும் பதவி ஆசை இல்லையா? இதை தெரிஞ்சுக்கிட்டே கூட்டணியில கலந்துக்கிட்டு எம்எல்ஏ எம்பி ஆன பிறகு ஓடி போய் அமைச்சரவையில் கலந்துக்கிறதுக்கு பேர் தான் பதவி ஆசை. உங்களுக்கு தெரியாதா இதுக்கு முன்னால? சார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை நாதம் அது. யாராக இருந்தாலும் கேட்குறேன், முஸ்லீம் லீகோ, மரியாதைக்குரிய விசிகாவோ, யாரோ காங்கிரஸோ, இவர்கள் அமைச்சரவையில் பங்கு தர மாட்டார்கள் என்பது தெரிந்து கூட்டணி வைத்தீர்களா, தெரியாமல் கூட்டணி வைத்தீர்களா? இந்த பதிலுக்கு பிறகுதான் நீங்க அடுத்த பாயிட்டுக்கு போக முடியும். பதில் சொல்லுங்க. தெரிந்து வைத்தீர்களா, தெரியாமல் வைத்தீர்களா? இது திமுகவின் கொள்கை என்று உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? தேர்தலுக்கு முன்னாலேயே தலைவரை வந்து இந்தியா டுடே கான்க்ளேவ் அதுல கேட்கறாங்க, கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அது ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. ஒரே வார்த்தை, தேர்தல் முன்னாடி சொல்ல போக வேண்டியது தானே, அப்ப போயிருக்க வேண்டியது தானே. சார், இதெல்லாம் தப்பு. என்னமோ அதிகாரத்தில் பங்கு இவர்கள் கடந்த ஆட்சியில கேட்டது போலவும் அப்ப கிடைக்காது இப்ப கிடைச்சிருக்கிற மாதிரி. அப்ப நீங்க தான் ஒத்துக்கணும். இப்ப எப்படி ஒத்துக்கணும் தெரியுமா? ஆமா, கூட்டணியில் பங்கில்லை என்று திமுகவின் தலைவர் சொன்னார், விஜய் பங்கு தருகிறேன் என்றும் சொன்னார். விஜய் தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஜெயிக்கிற ஆசைக்காக திமுகவோடு இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் என்பதற்காகத்தான் போனோம். இல்ல அப்ப உங்களுக்கு தெரியாது? ஆமா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் போனோம். கூட்டணியில பங்கு தர மாட்டாங்க, அதிகாரத்தை பங்கு தர மாட்டாங்கன்னு தெரியும். அவர்கள் கொள்கையில தெளிவா இருக்கிறவங்க. மாநிலத்தில் சுயாட்சி என்பது ஒரு அதிகார முழக்கம். விடுதலை சிறுத்தைகள் நாளைக்கு திருமாவளவன் முதலமைச்சர் ஆனாலும் மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற கொள்கையில் நாங்கள் மதிப்போம், நாங்களும் கூட்டணியில் பங்கு கோர மாட்டோம் மாநிலத்தில் என்கின்ற கொள்கையில் உள்ள கட்சி. நாளைக்கு அவர் பெரும்பான்மை வைத்து வந்தால், காங்கிரஸ் வந்து செல்வ பெருந்தகை முதலமைச்சர் ஆனாலும் நாங்க போய் கூட்டணியில பங்கு கேட்க மாட்டோம். நீங்க இப்படிதான் நெகட்டிவா புரிஞ்சுக்கணும். இது நாங்க போய் பங்கு கேட்க மாட்டோம். ஏன்னா மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற வாதம் வைக்கப்படுவதற்கு காரணமே, ஒரு தனி கட்சி முழுமையாக ஒரு மாநிலத்தை ஆண்டால் கூட அது கூட்டாட்சியாகத்தான் பார்க்கப்படும் பெடரலிசம் செட்டப்ல.
கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில். ஏன்னா அங்க ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஃபண்ட்ஸ்ல, ஸ்கூல்ல, சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ், ஸ்டேட் சப்ஜெக்ட் ஷேரிங்ல, கன்கரன்ஸ் லிஸ்ட்ல உள்ள எல்லாத்திலையுமே அது கூட்டாட்சியாக தான் பார்க்கப்படும். ஏற்கனவே ஒரு மாநிலத்தின் ஆட்சி கூட்டாட்சியாக செயல்படும் பொழுது அதில் கூடுதலாக பல்வேறு மாநில கட்சிகள் ஒன்றிணைந்து விட்டால், பல்வேறு தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து விட்டால் அது குழப்பத்துக்கு விளைவித்து அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போகும் என்கின்ற பல்வேறு யோசனைகள், தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கைதான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது. ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்திலும் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆதிக்கம் நீங்க ஜஸ்ட் ஒன்றியத்தை வந்துட்டாலே போதும், எல்லா மாநிலத்திலும் ஆதிக்கம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு சுப்ரீம் பவரா இருப்பீங்க. அங்க கூட்டாட்சி தத்துவத்தை எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல கூட்டாட்சியோடு இருந்தால் மட்டும்தான், கூட்டணி ஆட்சியோடு ஒரு ஒன்றிய அரசு செயல்பட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் என்கின்ற கருத்தியலை கொண்டு, கருத்துருவாக்கத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஜென்ஜி கிட்ஸ்ட போயிட்டு ஏதோ திமுக ஆணவத்தோடு செயல்படுகிறது. அவங்க தராததை விஜய் தராரு. விஜய் தான் முதல்லயே தராருன்னு சொன்னாரு, அப்பவே போயிருக்க வேண்டியதானே. திமுக தான் அப்பவே தராதுன்னு சொல்லிச்சு, அப்பவே நீங்க வராம இருந்திருக்க வேண்டியதானே. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தெளிவா இருந்தீங்க. இங்க போனாதான் எம்எல்ஏ ஆக முடியும். அன்னைக்கு இவர்கிட்ட சொல்ல முடியாது, நடிகர் புதுசா வந்திருக்காரு, ஜெயிப்பாரான்னு தெரியாது. இதுக்கு எவ்வளவு பேசினாரே, திரும்ப எவ்வளவோ பேசினாரே. ஆர்எஸ்எஸ் குழந்தை, பாஜகவின் கள்ள குழந்தை சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் கள்ள குழந்தை. இப்போதும் சொல்கிறேன், அவர்கள் கள்ள குழந்தை தான், அதுல உறுதியா இருக்கிறேன், எல்லாத்தையும் சொன்னாரு. அதெல்லாம் ஏன் சொன்னார்? நாங்க போக மாட்டோம்னாரு. திருமாதான் 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒண்ணு, ஜெயிப்போங்கிறதுக்காக மட்டுமே அவர் போகாம இல்ல, கொள்கை ரீதியாக தப்பு நாங்க போகாம இருந்தோம். இப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு அமைச்சரவை வாய்ப்பு கிடைக்குதுன்னு முஸ்லீம் லீக் போலாம், அந்த விமர்சனத்தை அவங்க வைக்கல. காங்கிரஸ் போலாம், அந்த விமர்சனத்தை அவங்க வைக்கல ஒரு கால். ஆனால் திருமாவளவன் கொள்கை ரீதியாக வைத்தவர். இப்ப எந்த கொள்கை சரி என்று போனார் அப்படின்னு கொஸ்டின் வருமே, வரலாற்றில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுமே. உங்கள் பெயரை வரலாற்றில் எழுதும் பொழுது இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு சருகல் இருந்துச்சுன்னு எழுதப்படுமே, அப்படிலாம் யோசிக்கணும்ல. தெரிஞ்சுதானே போனீங்க, தரமாட்டாங்க தெரிஞ்சுதானே. இன்னைக்கு திமுக இருக்கிற இடத்துல தாவைக்கா மாறிடுச்சு, அவ்வளவுதானே. மாறிடலாம், அப்ப பிஜேபி போயிருங்க. அப்ப காங்கிரஸ் இதை பத்தி கவலைப்படக்கூடாது. எங்களோட இருந்தவர்கள் இப்போ ஒரு எம்பி வந்தாரு, பேக்ஸ்டவர், கத்தார் எம்பி அப்படின்னாரு ராகுல் காந்தி. இவன் ஒரு துரோகி எம்பி, என் முதுகில் குத்திய துரோகி எம்பி அப்படின்னாரு. அவனே ஏன் தொட்டுறீங்க துரோகின்னு? 2014 முன்னால காங்கிரஸ் இருந்த இடத்துல பிஜேபி வந்துருச்சு, அவர் அங்க போயிட்டாரு. அவரை ஏன் திட்டுறீங்க? அதிகாரத்தில் ஒட்டி இருக்கிறத பத்தி தானே சொல்றீங்க. அதிகாரத்தில் கிடைக்குது வாய்ப்பு. ஜோதிராதித்ய சிந்தியாவை ஏன் திட்டுறீங்க? ஹிமந்த பிஸ்வ சர்மாவை ஏன் திட்டுறீங்க? சுவேந்து அதிகாரியை ஏன் திட்டுறீங்க? அதிகாரம் இருக்க போறாங்க. இதுக்கு முன்னால எடப்பாடி ஏன் நீங்க தப்பு சொன்னீங்க? திருமாவோ முஸ்லீம் லீகோ யாருமே எடப்பாடி ஏன் தப்பு சொன்னீங்க? அதிகாரத்தில் ஒட்டி இருக்கிறவர் பாஜக ஒத்துழைச்சாரு, சிஎம்ஆ 4 வருஷம் ஓட்டணும்னு நினைச்சாரு, தப்பு இல்லையே. ஆனா அதோடைய விளைவு என்னென்னலாம் ஆச்சு, அதுதான் உங்களுக்கும் நடக்கும். 4 வருஷம் ஒட்டிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணாரோ அதையெல்லாம் ஒரு மைனாரிட்டி ஆட்சி அதையெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் கேட்கறேன், முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் இன்டர்வியூ அநேகமா. லாஸ்டா ஒன்னே ஒண்ணுதான் கேட்கறேன், இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. கட்சிகளை உடைக்கிறதுக்கு நேரம் இருக்கு, பேரம் பேசுறதுக்கு நேரம் இருக்குது, அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு நேரம் இருக்குது, வழக்கு போடுறதுக்கு நேரம் இருக்குது, சவுக்கு சங்கர ஜெயில இருந்து கூட்டு வரதுக்கு நேரம் இருக்குது, பொன்ராஜுக்கு வழக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, சேகர்பாபு வழக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, புதிதாக அனைத்து பத்திரிகையாளர் மீது வழக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, கரண்ட் கட்டியும் சட்டம் ஒழுங்கையும் சீர்கழிக்குது, சீரா பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அப்படித்தானே? இந்த கேள்வியை தான் நான் பொதுமக்களுக்கு முன்வைக்கிறேன். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.